வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி திட்டம்லாம் பார்த்திங்கன்னா எக்குத்தப்பாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படியே போய்ச்சலா இருந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்குநூறுனா உடஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எதனால சொல்லிட்டு பார்க்கணும், சசிகலா பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயமா இப்போ பரபரப்பாக பேசுனது தான். கொடநாடு ஒரு வழக்கை வச்சு பார்த்திங்கன்னா அதிமுக பயமுறுத்தி பார்க்குறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலில் கூட போட்டியிடறதுக்கு பார்த்திங்கன்னா பின்வாங்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஜாதி ரீதியாக ஒரு கட்சியை கொண்டு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை தருமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கல். இதில் அந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துச்சு. சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கொடநாட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன ஆவணங்கள் திருடு போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சசிகலா உட்பட நிறைய பேர் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வழக்குனால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. கொடநாடு விஷயத்தில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா தண்டிக்கப்பட வேண்டும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தினால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு அடிமையாக ஒரு பி டீமாக செயல்படுறான்ற மாதிரி சசிகலா சொன்னதான் ஹைலைட்டு. ஸோ இப்போ நிறைய முன்னாள் அமைச்சர்கிட்ட கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டாங்க. அவங்க வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீரமணி நீங்கள் பேச்சிலே தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கிட்டால் சசிகலாவும் ஓபிஎஸும் வரலான்ற மாதிரி. ஆனால் அதிமுக நிறைய பேர் அப்படி சொல்லவே இல்லை. குறிப்பிட்டு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு, சசிகலாவுக்கு இடமே இல்லைன்ற மாதிரி மறுத்திருக்காரு. ஆனால் வீரமணி சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் இவர் சொன்ன விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் பரபரப்பு எடுத்துகிட்டு இருக்கு. ஓபிஎஸும் சசிகலாவும் கட்சிக்குள்ளே வந்துக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் எடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பே இல்லை. உள்ளே சேர்த்துக்கிட்டாங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்க மாட்டார். கேபி முனுசாமி இருக்கிறது சந்தேகம். சிவி சண்முகம்லாம் இருக்கிறதே சந்தேகம். ஆனால் சிவி சண்முகம் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி விட்டே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி புகழேந்தி சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தவர். ஸோ இப்படி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி தான் உண்டாயிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.